காலையில குளிருக்கு தூக்கம் வராம எப்படி இருக்கும்? என்ன குளிர் போர்வைய போத்திக்கிட்டு தூங்கிட்டு கிடந்தேன். அதான் முழிப்பே வரல, கொஞ்சம் லேட் ஆயிட்டு தேய். என்னைய வந்து எழுப்பி விட்டு வந்திருக்கலாம்ல. நான் இப்படி வரங்குவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. சாட்டு விட்டுட்டு கோயிலுக்கு போனா நேரம் ஆயிட்டு இங்க ஓடி வந்துட்டேன். பாத்தா இவ்வளவு நேரம் ஆயும் வரவே இல்ல. என்ன சொத்த நேரத்துல நான் தேடி வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை என் பேத்தியை கூட்டிட்டு வந்துட்டா. பாட்டி அப்பா. ஆமாமா, உன் அப்பா வந்திருக்கான். நீ என்னமா ஆசைப்பட்டா உங்க அப்பா கல்யாணத்துக்கு வரணும்னு? இல்ல பாட்டி, அப்பா என்னை பார்த்துட்டா. பயப்படாதம்மா, வா வந்து கல்யாண சேலை எடுத்து கட்டு. தலையில முட்டாங்க போட்டுக்கம்மா. யாராவது கேட்டா இதான் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு ஏதாவது சொல்லு. வாங்கிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க, அப்பா மட்டும் கேட்பாவ. அப்படியே சொல்லி சமாளிச்சுக்கிடுவாவே. சரி பாட்டி, நான் வரும்போது அப்பா பார்த்துட்டேனா பயந்தே போயிட்டேன், எங்க அப்பா பார்த்துருவாங்களோன்னு. பார்க்கலல, கவலைப்படாதம்மா. சரி பாட்டி. ஏ அனு, என்ன சேலை கட்டலையா? உங்களுக்கு எப்படி தெரியும் என் பியாத்திக்கு தான் கல்யாணம்னு? ஏத்தேய், நான் சொல்லிட்டேன் தேய். இவதான் அனுவ கூட்டிட்டு வரக்கே ஹெல்ப் பண்ணவ. ஆமாமா, நாங்க தான் ஹெல்ப் பண்ணோம். நெட்ட மாதிரி இந்த விஷயத்தை நேத்து எங்ககிட்ட சொல்லிட்டா. அதனால காலையில போய் நெட்ட மாதிரி எழுப்பி போய் அனுவ கூட்டிட்டு வரதுக்கு நாங்க தான் ஹெல்ப் பண்ணோம். ஆமா பெரியம்மா, எங்க மைனி வரங்கிட்டாவே. நான் தான் காலையில எழுப்பியே விட்டேன். இல்லனா இன்னைக்கு கல்யாணமே நடந்திருக்காது. நல்ல காரியம் பண்ணியல. இவளை நம்பி நான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சேன் பாரு. பார்த்து வரங்கிட்டு நடந்திருக்கானே. ஏல நெட்ட மாதிரி கல்யாணம் நடக்காம வேறதா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? நாளைக்கே அனுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். உனக்கு எல்லாம் ஈஸியா போச்சு. என்ன அந்த பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஏத்தேய், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டு அதான் கூட்டிட்டு வந்துட்டேல்ல. இப்போ எதுக்கு வசனம் பேசிட்டு இருக்கே? போய் ரெடி பண்ணுங்க தேய். நீ கூட்டிட்டு வா, இந்த ரூம்ல துணி இருக்கு, இந்த பிள்ளைக்கு சேலை எடுத்து கூட்டிட்டு வா. அதுவும் நானா? வேற யாச்சேவா கூட்டிட்டு வா. இதுக்கே எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தரணும் தேய். நீங்க ரிஸ்க் எடுத்து அந்த வீட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன். வெளியே மட்டுமா கோயில் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ அப்பாட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் ஒரு பியூட்டிஷியனா மாதிரி இந்த பிள்ளைக்கு சேலை கட்ட வேண்டியிருக்கு, மேக்கப் போட வேண்டியிருக்கு. இவ்வளவு வேலை செஞ்சதுக்கு ஒரு 10,000 ரூபாய் தந்துருங்க தேய். ஐயோ, இதெல்லாம் எனக்கு தேவையா? அந்த 10,000 நான் அனுபவிக்கலாம் முடியாது. இனி க்ளோஸ் பண்ணி விடுவாவே. எவ்வளவு? வா, மேக்கப் போட்டு சேலை கட்டி விடி. பாட்டி என்னம்மா பேத்தி? பாட்டி, வீட்ல இருக்க வரைக்கும் எப்படியாவது கோயிலுக்கு போயிடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இங்க வந்த பிறகு பயமா இருக்கு பாட்டி. ஏமா, எதுக்கு பயப்படியா? இல்ல பாட்டி, அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா என்ன நடக்குமோன்னு நினைச்சாலே பயமா இருக்கு பாட்டி. அப்பாக்கும் அத்தைக்குமே உண்மை தெரியாது. எல்லாருக்கும் தெரிய வந்தா என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு பயமா இருக்கு பாட்டி. பயப்படாதம்மா, நீ விரும்பினவன் கூட உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதை நினைச்சு சந்தோஷப்படு. உங்க அத்தையும் உங்க அப்பாவும் மேல கோவப்படதான் செய்வாவே. அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பேசிக்கிறேன். உங்க அம்மா கொஞ்ச நாள் கோவப்படதான் செய்வா. போக எல்லாம் சரியாயிரும். நீ அவ பெத்த பிள்ளல. என்னால கோவம் இதே மாதிரியா இருக்கும். எல்லாம் ஒரு பிள்ளை பிறந்துட்டுனா சரியாயிரும். நீ வருத்தப்படாத. சரி பாட்டி. ஆனாதம்மா, பாட்டி இருக்கே, நீ விரும்பினவே உன் கூட இருக்கா. நாங்க எல்லாரும் இருக்கோம்மா. நீ எதுக்கு வருத்தப்படியா? உனக்கு எந்த பிரச்சனையும் வர விடாம பாட்டி பாத்துக்கிடி. போகாம சீக்கிரமா சேலை கட்டிட்டு வா, நேரம் ஆகுது. சரி பாட்டி. ஏலா, நல்ல வேலை அவளை எழுப்பி கூட்டிட்டு வந்தீங்க. நல்ல வேலை பார்த்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் முடியிற வரைக்கும் இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும். பெரியம்மா, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்களோ? ஆமா, ஹோட்டல்ல. கல்யாணம் முடிஞ்ச உடனே நேரா ஹோட்டல்ல போய் சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க, சரியா? சரி பெரியம்மா. ஏம்மா, வேலைக்கு வேற நேரம் ஆயிட்டு. பேட்டா போட ராசத்தேக்கா யாசுவாவே. தாலி கேட்டுட்ட உடனே
நாளையாவது சீக்கிரமா பொண்ணை கூட்டிட்டு வாங்க. சமந்தி பொண்ணு கூட்டிட்டு வாங்க. என் மகா ரெடி ஆயிட்டு இருக்கா சமந்தி, இப்ப வந்துருவா. ஐயா சொல்றாருல நேரம் ஆகுதுன்னு, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. சரி சமந்தி. சுஜா, பிரச்சனையை ஆரம்பிச்சிருவோமா? ஏங்க பொண்ணு வரட்டும், அதுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காவ. அது வரைக்கும் வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காவங்க. பொண்ணு வந்த பிறகுதான் பேசணுமா? இல்ல, எல்லாரும் வந்துட்டாவல்ல, அதாம்மா கேக்கேன். ஏங்க வெயிட் பண்ணுங்க, அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் பேசணும்னு அம்மா சொல்லியிருக்காவ. வரட்டும். ஏங்க பொண்ணு வந்துட்டாளா என்னன்னு தெரியலையே, யாருக்கிட்ட கேட்காம அம்மாவையும் காணோம். அந்த அம்மா தான் சொல்லியிருக்காவல்ல, பொண்ணு வந்த உடனே ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன்னு. நீ கேட்டவனா ரெடி ஆயிட்டு இருக்கானே சொல்லு. இல்லங்க, ஐயர் தான் கேட்டுட்டே இருக்காரு. அவர் கேட்டாலும் நீ அதையே சொல்லி சமாளி. ரெடி ஆயிட்டு இருக்கானே சொல்லு. பொண்ணு வந்த உடனே அவங்க கூட்டிட்டு வருவாவ. சரிங்க. ஏக்கா இதுல உட்காருங்க. நீங்க ஏமா நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இருக்கட்டும்மா, பரவாயில்ல, நாங்க நிக்கிறோம். ஏம்மா இவ்வளவு நேரம் எங்கம்மா போனா? ஒண்ணாலமா தங்கச்சி வாரேன்னா, அதான் நின்னு பார்த்து கூட்டிட்டு வந்தேன். சரிம்மா, வந்து உட்காரு. ஏம்மா இவியதான் பொண்ணுக்கு அப்பா அம்மாவோ? ஆமாம்மா, இந்த பக்கம் நிக்கிறவியா பொண்ணுக்கு அப்பா அம்மா, அந்த பக்கம் நிக்கிறவியா மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா. ஓ அப்படியா, சரி சரி. கல்யாணம் முடிஞ்சு போற பியாசி. பொண்ணுக்கு அப்பா அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா, ஞாபகத்துக்கு தான் வரல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திருப்பாமா, நம்ம சொந்தக்காரவிய தானே, அதான் இப்போ உனக்கு மறந்த மாதிரி இருக்கு. ஆமாம்மா, அப்படியே தான் இருக்கும். நீ வந்து உட்காருமா, உடம்பு சரியில்லாதவ எதுக்கு நின்றுட்டே இருக்கா? எப்ப சூரியா பாட்டியால உட்காரட்டும், நீ அந்த பக்கம் போய் உட்காரியா? சரிம்மா. பொண்ணு வந்துட்டு. ஏமா நெட்ட மாதிரி தான் பொண்ணை கூட்டிட்டு வரா? ஆமாம்மா, நெட்ட மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்து. இந்த தங்கச்சி வந்திருக்கால, இவ கூட தான் வந்தா. அவளதான் பொண்ணு பிள்ளைக்கு கொஞ்சம் சேலையை கட்டி கொடுமான்னு சொன்னேன், அதான் கட்டி விட்டு கூட்டிட்டு வந்திருக்கா. சரிம்மா. ஏமா பொண்ணு முகத்தை மூடி வச்சிருக்கவ? அது அபி இதுல அப்படிதான் கல்யாணம் முடிப்பாவல, மகத்தை மூடி தான் வச்சிருப்பாவல. கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் மகத்தை காட்டுவாவ. ஏமா அந்த பிள்ளைக்கு நான் வந்திருக்கே தெரியுமா என்னன்னு தெரியலையே? தெரியுமா, நீ வாரான்னு சொல்லியிருக்கேன். அப்படியா, நல்ல பிள்ளை. நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது யார் வீட்டுக்கோ போகுது. ஆமாம்மா, நீ இன்னும் தாலியே வாங்கி கொடுத்துருக்கா. அவளுக்கு தெரியாதா நீ வந்திருப்பானே? அவ வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு சொல்லி தாலி எடுத்து கொடுமா தரவு. ஏமா அவ வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். தாலியா ஐயர் எடுத்து கொடுப்பாருமா. தாலியா அவர் எடுத்து கொடுக்கறத விட நீ எடுத்து கொடுத்தாதான் நல்லா இருக்கும்னு ஆசைப்படியே. சரி சரி, தாலி கட்ட நேரத்துக்கு பக்கத்துல போவோம். சரிம்மா. அனு வந்து உட்கார்ந்துட்டா. இன்னும் பிரச்சனை எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. எப்ப பேச ஆரம்பிப்பாங்க, எப்படி பேசுவாங்கன்னு தெரியலையே. ஆமா, எல்லாரும் அமைதியா இருக்காங்க. பாட்டி வேற இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் எப்படி நிக்கும்? அம்மா இனி எப்படி தாலி கட்டுன்னு சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் அம்மா இனி தாலி கட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியலையே. எங்க கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு தெரியல. என்ன நடக்க போதோ, கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. செல்லமக்க பாத்தியில பொண்ணு மகத்தை மூடி வச்சிருக்காவே. ஆமா சிப்பா, மத்தவியலுக்கு யாரும் அந்த பிள்ளைய பத்தி தெரியாது. அவைய அப்பா இருக்காவல்ல, அதான் மகத்தை மூடி வச்சிருக்காவே. ஏக்கா கல்யாணம் முடிஞ்ச பிறகு மகத்தை பார்க்கதானே செய்வாவே, அப்ப பிரச்சனை வரும்லக்கா. ஷில்பா, தாலி கட்டின பிறகு பிரச்சனை வந்தா என்ன வராட்டி என்ன? கல்யாணம் முடிஞ்சிட்டாலே போதும், அதுக்கு பிறகு என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். அதுக்கு பிறகு மூட வேண்டிய அவசியமும் இல்லை. தாலி கட்டுற வரைக்கும் தான் இதெல்லாம். ஆமாக்கா, இன்னைக்கு என்ன நடக்க போதோன்னு நினைச்சாலே ஒரே ஆர்வமா இருக்கு. சரோஜாக்கா என்ன சொல்லுவாவேன்னு தெரியல, மாணிக்க என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அதை விடு, ராணியக்கா என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ, அந்த ராசாத்தி என்ன பாடுபட போதோ அதை பார்க்கதான் நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஆமாக்கா, அபியலுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. ஆமா ஷில்பா, அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏக்கா எப்படி அபியலுக்கு தெரியும்? அபிய வீட்டுல எல்லாம் இருப்பாவே. அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா பிறகு தெரியும். பிறகு தெரிஞ்சு என்னக்கா பிரயோஜனம்? கல்யாணம் முடிஞ்ச உடனே தெரிஞ்சாதானே நல்லா இருக்கும். அப்பதானே அவிய கதறி கதறி அல்றத பார்க்க முடியும். ஷில்பா, அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? என்னதுக்கா? இந்த பையன் அந்த பிள்ளை கழுத்துல தாலியை கட்டின உடனே அவியலுக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி உங்க மருமகளுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லிடுவோம். ஏக்கா கல்யாணம் ஆன பிறகு என்ன மருமவா? அவிய மகன் கேட்டுக்கிட்ட இருந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லுவோம். சரி ஷில்பா, நேர்ல போய் சொல்லி அவிய முக எக்ஸ்பிரஷனை பக்கத்துல நின்று பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. போன்ல சொன்னா ஒண்ணுமே தெரியாதே. ஏக்கா அப்படின்னா வீட்டுக்கிட்ட போகும்போது போன் அடிச்சு சொல்லிட்டு உடனே உள்ள ஓடிடுவோம். அவி என்னெல்லாம் சொல்லி கதறியாவேன்னு பார்க்கலாம்ல. சரி
என்னது இது பொண்ணு முகத்தை மூடி வச்சிருக்காங்க. ச்சே, முகம் திறந்திருந்தா எவ்வளவு அழகா இருக்கான்னு பாத்துருக்கலாமே. இந்த பொண்ணு மட்டும் அழகா இருந்தா நான் கண்டிப்பா தாலியை கட்டிடுவேன். ஆனா இவன் முகத்தையும் பார்க்க முடியாம போச்சு. அழகா இருப்பாளா அசிங்கமா இருப்பாளா? பேசாம தாலியை கட்டிட்டு அப்புறமா முகத்தை பாத்துக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், தாலியை கட்டின பிறகு அசிங்கமா இருந்துட்டானா இவ கூட எல்லாம் எவன் வாழ்றது? முகத்தை பார்த்துட்டு தான் தாலி கட்டணும். என்ன பண்ணலாம்? அவட்ட கேட்கலாமா அவ அழகா இருப்பாளா அசிங்கமா இருப்பாளான்னு? வேண்டாம் வேண்டாம், தப்பா எடுத்துக்கிட்டானா? கொஞ்சம் கூட முகம் தெரியலையே, எதுக்கு இப்படி மூடி வச்சிருக்காங்க? சம்மந்தி, சொல்லுங்க சம்மந்தி. நாங்க கேட்ட மாதிரி எல்லா நகையும் பொண்ணுக்கு போட்டிருக்கீங்கல்ல? இல்ல சம்மந்தி, பாதி நகை தான் போட்டிருக்கோம். மீதி நகைய கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு 6 மாசம் கழிச்சு போடியும் சம்மந்தி. என்னது 6 மாசம் கழிச்சா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? பேசினபடி நகையை ஒழுங்கா போட்டாதானே உங்க பிள்ளை கட்டுவேன்னு சொன்னோம். இப்ப பாதி போடுவேன் மீதி 6 மாசம் கழிச்சு போடுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எங்ககிட்ட இந்த விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? மடமேடையில வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதுவும் நான் கேட்டதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? தாலியெல்லாம் கட்டிடுவாவ ஏமாத்திரலாம் நினைச்சீங்களோ? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க சம்மந்தி. நாங்க எதுக்காக உங்களை ஏமாத்தணும்னு நினைக்க போறோம்? நாங்க ஒரு இடத்துல பணம் கேட்டிருந்தோம் சம்மந்தி, கிடைக்கல. அதான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி போட்டிருக்கோம். என்ன ஒரு 6 மாசம் பொறுத்துக்கோங்க சம்மந்தி. கண்டிப்பா நாங்க மிச்ச நகையை போட்டுறியோம். அதெல்லாம் முடியாது, 6 மாசம் வெயிட் பண்ண முடியாது. இப்பவே 6 மாசம்ங்கறியா, அப்புறமா 6 வருஷம்ங்கறியா? என் மகனுக்கு நீங்க நகைலாம் கொடுக்க மாட்டீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. இங்க பாருங்க, இப்பவே நகையை போட்டா என் மகன் உங்க மக கழுத்துல தாலியை கட்டுவான். இல்லனா என் மகன் தாலியை கட்ட மாட்டான், நாங்க கூட்டிட்டு போயிட்டே இருப்போம். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சம்மந்தி. என்னே, நீங்களாவது சம்மந்தி கிட்ட சொல்லுங்கனே, என் பிள்ளையோட வாழ்க்கைனே. தாலியை மட்டும் கட்ட சொல்லுங்கனே, 6 மாசத்துல நகையை போட்டுறியே. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, என் புருஷன்ட்ட எதுக்கு சொல்றீங்க? பேசுனதெல்லாம் என்கிட்ட தான், இப்ப மட்டும் என்ன என் புருஷன்ட்ட பேசுறது? நகையை போட்டுருவேன்னு எங்களை ஏமாத்த பத்தியலோ? நீங்க தாலி கூட என் மகளுக்கு போடல, அது கூட எங்க சொந்தக்காரவிய தான் வாங்கிட்டு வந்திருக்காவ. ஒண்ணுமே செய்யாத நீங்க இவ்வளவு கோவப்படலாமா? அப்போ குத்தி காமிக்கிறீங்களோ? என் மகனை ஒண்ணு இல்லாதவன்னு சொல்றீங்களோ? தாலி கூட எங்களால வாங்கிட்டு வர முடியல, எங்களுக்கு வக்கு இல்லைன்னு சொல்றீங்களோ? ஐயோ, அப்படிலாம் சொல்லலங்க. வேற இப்ப சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி இல்லம்மா, நாங்க தானே எல்லாம் செய்றோம், நீங்க எதுவும் செய்யலல்ல. அப்போ உனக்கு வக்கு இல்லாத குடும்பம் சொல்றீங்களே? உங்க பிள்ளை எங்க வீட்ல தான் வாழணும், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்ப நகை தந்தாதான் என் மகன் தாலியை கட்டுவான், இல்லன்னா உங்க மக கழுத்துல தாலி கட்ட மாட்டான். ஏமா, என்னாச்சுமா? அங்க மேடையில ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. ஆமாமா, என்னாச்சுன்னு தெரியலையே. பொண்ணுக்கு அம்மையும் மாப்பிளைக்கு அம்மையும் சண்டை போட்டுக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஏமா, பொண்ணுக்கு அம்மா அமைதியா தான் பேசியவ, மாப்பிளைக்கு அம்மா தான் ரொம்ப கோவமா பேசியவ. என்னாச்சு? என்ன பிரச்சனையா இருக்கும்?